تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا أنتم مسلمون يا أيها الذين آمنوا وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد يا أيها الذين آمنوا وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்கப்பட்டவை பிதஅத் என்றும், பிதஅத் நம்மளை நரகில் கொண்டு சேர்க்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்ததாக ஜாபிர் பின் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் வாழ்ந்த மக்கள் எப்படியாப்பட்ட மக்கள் நம்ம எல்லாமே அறிஞ்சிருக்கோம். அறியாமை கால பழக்க வழக்கமுடைய மக்களாகவும், தன் பெற்ற குழந்தையை கொல்லக்கூடிய பெண் குழந்தையாக இருந்தால் கொல்லக்கூடிய மனிதராக இருந்தாங்க. இப்படிப்பட்ட மனிதர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இஸ்லாமிய நெறிப்பறை அவர்களை பக்குவப்படுத்தினாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவமாக அந்த மக்களை பக்குவப்படுத்துறதுன்னு நம்ம பார்க்குறோம். அந்த காட்டு மிராண்டியாக வாழ்ந்த மக்களையே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்குவப்படுத்தினாங்கன்னா, அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தைகளும் அல்லாஹுடைய வார்த்தைகளும் குரானும் ஹதீஸுமாக நம்ம கையில் இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில இஸ்லாத்தை விட்டு வெளியே போறக்கூடிய பல காரியங்களையும் நம்ம செஞ்சுட்டு வரோம். அதை பார்க்குறோம். சைத்தான் நம்மளை வழிகெடுத்துடுறான். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் காலத்துல அந்த மக்கள் எப்படி நல்வழிப்படுத்துறாங்க பாருங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு பேரித்தம்பள துண்டு கிடக்குது. அதை எடுத்து விட்டு அல்லாஹ்வின் தூதர் அந்த மக்களிடத்துல சொல்றாங்க, இது சதக்காவுடைய பொருளாக இருக்குமோ என்ற அச்சம் என்னிடத்தில் இல்லாட்டி நான் அந்த அதை சாப்பிட்டிருப்பேன் அப்படிங்கிறாங்க. ஒரு பொருள் அது ஹராமாக்கப்பட்ட பொருள் என்ற அச்சத்தை அந்த மக்களுக்கு எப்படி பூத்துறாங்க பாருங்க. ஒரு தடவை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அஸருடைய தொழுகை தொழுதுட்டு இருக்கிறாங்க. தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது சலாம் கொடுத்துட்டு விரைவாக வீட்டுக்கு போறாங்க. சஹாபாக்கள் இடத்துல ஒரே பேச்சுவார்த்தை, என்ன அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு உடனே வீட்டுக்கு போயிட்டாங்களே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் பேசி கொண்டிருக்கிறாங்க. உடனே கொஞ்ச நேரம் கழித்து அல்லாஹ்வின் தூதர் அந்த சபைக்கு சொல்றாங்க, என்னிடத்துல சதக்காவுடைய சில வெள்ளிக்கட்டிகள் என் வீட்டில் இருந்தது, அதை என்னிடத்தில் இருப்பதை நான் விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஹாபாக்கள் இடத்துல மக்களிடத்துல சேரக்கூடிய பொருள் என்னிடத்துல இருப்பது எனக்கு உகந்தது அல்ல அப்படின்ற உணர்த்துறாங்கன்னா, நம்ம இந்த காலத்துல வாழ்றோம். மக்களுடைய பல பேர் அரசாங்க பொறுப்புல வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பொருளை, அவங்களுக்கு கொடுக்கின்ற சேவையை எந்த அளவுக்கு செய்யறாங்க?
நம்ம ஆசைப்படுறோம் முஸ்லீமுடைய எம்எல்ஏக்கள் வரணும், எம்பிக்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர்கள் எந்த அளவுக்கு மக்களிடத்திலே நன்மையாக நடந்துக்கிறாங்க, நேர்மையாக நடந்துக்கிறாங்கன்னு பார்த்தா அதை கேள்விக்குறியாக தான் இருக்கு. இன்னொரு சஹாபி என்ன பண்றாங்கன்னா, அவருடைய அடிமையை மிகவும் மோசமாக அடித்து கொண்டிருக்கிறாங்க. இதை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் பின்னாடி இருந்து அபு மசூதே அபு மசூதே என்று சத்தமிட்டபடியே அவர்கள் பக்கத்துல போறாங்க. அவர் கோபத்தின் காரணமாக அந்த சவுண்ட் எல்லாம் கேட்கல, போட்டு அடி அடின்னு அடித்து கொண்டிருக்கிறார். பக்கத்துல போனோன்னே அல்லாஹ்வின் சத்தமா சொல்றாங்க அபு மசூதே அப்படின்னு சொன்னோன்னே உடனே அவர் அல்லாஹ்வின் தூதரை பார்த்தோன்னா அந்த சாட்டையை கீழே போட்டுறாரு. போட்டுட்டு அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, இந்த அடியானை நீ அடிப்பதற்கு எப்படி உனக்கு வாய்ப்பு இருக்குதோ அதை விட அல்லாஹ் உன்னை அடிப்பதற்கு சக்தி பெற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தன் இடத்துல வேலை செய்பவர்களை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அந்த மக்களிடத்திலே அல்லாஹ்வின் தூதர் உணர்த்தியதாக காரணம். அந்த அபு மசூத் சொல்றாரு, நான் வாழ்நாள்ல என்னுடைய அடிமையை நான் அதுக்கப்புறம் அடிச்சதே இல்லை. அது மட்டும் கூடுதலா சொல்றாரு, என் சாட்டை கீழே விழுந்தா கூட அதை நான் இறங்கிதான் எடுப்பேங்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை அந்த மக்களிட்டு மாற்றம் ஏற்படுச்சுன்னா, நம்ம அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை கேட்கிறோம், அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்கிறோம், நம்ம உள்ளத்துல எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டுச்சு. கூடுதலா அல்லாஹ்வின் தூதருடைய தொழுகை எப்படி இருந்தது, நோன்பு எப்படி இருந்தது, அவருடைய இபாதத்துகள் எப்படி என்பதற்காக தெரிந்து கொள்வதற்காக 3 நபர் என்ன பண்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி வீட்டுக்கு விரைஞ்சு போறாங்க. போகும்பொழுது ஒருத்தர் கேட்கிறார், அல்லாஹ் தூதர் எப்படி தொழுவாங்க, எந்த நேரத்துல தொழுவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் இரவு ஃபுல்லா தொழுதுகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த சஹாபி சொல்றாரு, நானும் இரவு ஃபுல்லா தொழுதுகிட்டே இருக்க போறேன், ஒரு நாள் கூட விட போவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுத்து போறார். அடுத்த நபர் கேட்கிறாரு, அல்லாஹ்வின் தூதருடைய எப்படி நோன்பு வைப்பாங்க, என்னன்னைக்கு நோன்பு வைப்பாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அல்லாஹ்வின் தூதர் எப்பொழுதுமே நோன்பு வைத்துட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவரும் ஒரு சபதம் விட்டுறாரு, நானும் வாழ்நாள் முழுவதும் நோன்பு நோட்டு கொண்டே இருப்பேன் அப்படின்ட்டு. இன்னொரு அடுத்த நபர் சொல்றாரு, நான் திருமணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி 3 பேரும் சபதம் இட்டுட்டு போறாங்க. இதை கேள்விப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் 3 பேரை அழைக்கிறாங்க. எப்பா, நான் இரவுல தூங்குறேன், அல்லாஹ்வையும் வணங்குறேன், 2மே தான் செய்யறேன். ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னா முழுப்படியா செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இபாதத்தா இருந்தாலும் என்ன லிமிட் அதை அந்த மக்களுக்கு கற்றுத்தராங்க. அடுத்த மக்களை கூப்பிடுறாங்க, நோன்பு வைக்கணுமா, ஒரு நாள் நோன்பு வை, அதை விட்டுட்டு நான் ஒரு நாள் நோன்பு வைக்கிறேன், விடவும் செய்கிறேன், அதனால நீ கண்டினியூவெல்லாம் நோன்பு வைக்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி அந்த மக்களையும் உணர்த்தாரு. 3வதாக அவர் சொல்றாரு, திருமணம் என்பது வழி, என் வழி யாரு புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்ல, திருமணம் பண்ணிக்கணும்பா, அது கடமைன்னு சொல்லி அந்த மக்களுக்கு இபாதத் குறித்த விஷயங்களுக்கு அவர்களுக்கு எடுத்து சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்த மக்களிடத்திலே அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தைகள் தச்சிச்சு அவங்க உள்ளத்துல தச்சுதுன்னா, நம்ம இடத்துல இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை பாருங்க. முஸ்லீம் சமூகத்திலே கணவன் மனைவி உறவுகள்ல மோசமான விரிசல்களை அதிகமாக பார்க்கிறோம். அந்த காலத்துல அல்லாஹ்வின் தூதர் அன்னை கதீஜா நாயகி அம்மையார் அவர்கள் எந்த அளவுக்கு நேசத்துக்குரியவராக இருந்தாங்க. ஒரு பெண்மணி கணவனிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அன்னை கதீஜா நாயகி அம்மையார் அவர்கள் உதாரணமாக இருக்காங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். ஹீரா குகையில போய் இந்த அனாச்சாரங்கள் எல்லாம் பார்த்து அல்லாஹ்வின் தூதருக்கு பிடிக்கல, உடனே ஹீரா குகையில போய் தஞ்சம் அடைகிறாங்க. தஞ்சம் அடைந்துட்டு ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர் முன் தோன்றினதை அந்த பெரிய உருவத்தை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் பயந்து கதீஜா அம்மையாருடைய வராங்க. வந்தவொடனே என்னை போத்துவீராக என்று அந்த கதீஜா நாயகி அம்மையார்கிட்ட சொல்றாரு. உடனே கதீஜா அம்மையார் போர்வையால் போத்தி விட்டு சொல்றாங்க, பயப்படாதீங்க, அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மையார் சொன்ன வார்த்தைகள் தான் இது. ஆனால் நம்ம வீட்டு ஏதாவது சொல்லுவாங்க, ஏன் போய் எங்கேயாவது வெளியில போயிட்டு இது மாதிரி ஆயிடுச்சு சொன்னா, உங்களை யாருங்க இப்படி போக சொன்னது அப்படின்னு பாசிட்டிவான கமாண்டுகள் தான் அவங்கள்ட்ட இருந்து வரும். ஆனால் அன்னை கதீஜா நாயகி அம்மையார் எந்த அளவுக்கு பாருங்க, நீங்க குடும்ப உறவுகள்ல சேர்ந்து வாழ்றீங்க. முதல் விஷயம் பாருங்க,
குடும்ப உறவுகளை பேணி வாழ்வது ஒரு நல்ல காரியமாக முதலாவதாக சொல்றாங்க. நீங்க குடும்ப முறையில பேணி வாழ்றீங்க, அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான். நீங்க குடும்ப முறையில பேணி வாழ்றீங்க. அடுத்ததாக சொல்றாங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க உதவி செய்யறீங்க. நம்ம குடும்ப உறுப்பினர்கள் அண்ணன் தம்பி கஷ்டம் பண்ணாலே அவங்களுக்கு உதவி மறுக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஒருத்தர் கஷ்டம்னு வந்தா அவர்களுக்கு உதவி செய்யறாங்க. ஒண்ணு கூடுதலாக யார் யார் யாசகம் கேட்டு வந்தால் அவர்களுக்காக இவங்க உழைச்சி அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்யறாங்க. கூடுதலாக 4வது பாயிண்ட் பாருங்க, விருந்தாளிகள் வந்தால் உபசரிக்கிறாங்க. எவ்வளவு முக்கியமான விஷயம். விருந்தாளிகள் உபசரிக்கிறாங்க. நம்ம மனைவிமார்கள்ட்ட போய் நாளைக்கு நம்ம உறவினர்கள் வராங்க, வீட்டுல சமைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாலே அவங்க சொல்றாங்க, நம்ம வீட்டு வேலையே செய்ய முடியல, நம்ம வீட்டுக்கு வேலை செய்வதற்கே ஒரு ஆள் வைக்க வேண்டிய நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளே அடுத்த நம்ம உறவினரை அழைக்கணுமா அப்படிங்கிற நிலைமையில நம்ம இருக்கோம். ஆனால் இந்த உறவினர்களை உறவாடுவதற்கு எந்த அளவுக்கு அல்லாஹ் தூதர் நன்மையை அல்லாஹ் வைத்திருக்கிறான்னு பாருங்க. அடுத்த ஒரு கணவன் மனைவி மீது எப்படி அன்பு பாராட்ட வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு செய்தி தான். ஒரு போர்க்களத்துக்கு போவாங்க. போர்க்களத்துல ஆயிஷா நாயகி அம்மையாருக்கு அடிபட்டோன்னே அவங்க வர்றதுக்கு தாமதமானோன்னு அந்த ஊர் மக்கள் அவர்களை ஒரு பழி சொற்களை பேசுவாங்க. ஆனால் அது அடிப்பட்ட ஒரு காரணத்தினால ஆயிஷா நாயகி அம்மையார் வீட்டுல இருப்பாங்க. இவங்க அவதூறு பேசின வார்த்தைகள்லாம் அவங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் தினமும் அவங்க வீட்டுக்கு போய் எப்போதும் எந்த நிலைமையில இருப்பாங்க, அம்மா சாப்பிட்டியாமா, உடம்பு எப்படி இருக்கு, எந்த ரெகுலரா எந்த ஒரு அப்பியரன்ஸ் அவங்கள்ட்ட இருக்குமோ அதே போல நடந்து கொள்றாங்க. ஆனால் நம்ம வீட்டுல நம்ம மனைவி ஏதாவது ஒரு தவறு செய்யட்டும், ஒண்ணு அம்மா வீட்டுக்கு போறியாமா அப்படிங்கிற நிலைமையை அடுத்த கேள்வியா நம்ம கேட்போம். அவங்கள நம்ம அட்ஜஸ்ட் பண்றது, அவங்கள அட்ஜஸ்ட் பண்றது, அந்த சூழ்நிலைகள் அதிகமாக இல்லாத சூழ்நிலையாக முஸ்லிம் சமூக இடத்துல உருவாக்கிட்டு இருக்குது. எந்த அளவுக்கு பாருங்க, அல்லாஹ் கதீஜா அம்மையார் அந்த அளவுக்கு நேசம் கொண்டனால அல்லாஹ் கதீஜா அம்மையாருக்கு சலாம் சொல்றாங்க. நபிமார்களுக்கு மட்டும் சொன்ன அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு சொல்லியிருக்கிறான், மூசா நபிக்கு சொல்லியிருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு தர்ஜா அன்னை கதீஜா அம்மையாருக்கு கிடைக்குதுன்னா அந்த அம்மையார் எப்படி அல்லாஹ்வின் தூதரத்துல நடந்திருப்பாங்க. கூடுதலா சொன்ன போனா இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாட்டி அல்லாஹ்வின் தூதரை பார்க்கும் பொழுது அல்லாவும் நானும் கதீஜா அம்மையாருக்கு சலாம் சொல்றோம், நீங்க எத்தி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொர்க்கத்துல கதீஜா அம்மையாருக்கு மாளிகை கட்டி அல்லாஹ் எழுப்பி வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு கண்ணியமான வாழ்க்கையை அன்னை கதீஜா அம்மையார் இருந்திருக்காங்கன்னு பாருங்க. அது இல்லாம கணவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா அன்னையார் மரணித்த பிறகு அல்லாஹ்வின் தூதருக்கு ஆட்டிறைச்சி ஏதாவது சமைச்சாங்கன்னு வைங்க, அதில் ஒரு பங்குகளை எடுத்து கதீஜா அம்மையாருடைய தோழிகள் யாரா இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர்களை அந்த அளவுக்கு நேசம் வைத்து அவர்களுக்கு உணவு பாராட்டுறாங்கன்னா எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் அன்னை கதீஜா அம்மையாரை நேசித்திருப்பாங்க. எந்த அளவுக்கு இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் அல்லாஹ்வின் தூதர் கதீஜா அம்மையாரை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு மனைவி இன்னொரு மனைவி பேசும்போது கோபம் தானே வரும். அன்னை ஆயிஷா எல்லாம் கோவப்படுறாங்க. கோபத்துக்கிட்டு நீங்க எப்போ பார்த்தாலும் என்ன அவர்களை பற்றியே பேசி கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு மனைவி அவங்க மேல கோவப்படுற அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் அந்த மனைவி மேல நேசம் வைத்திருக்கிறார்கள் என்றால் நம்ம குடும்ப உறவுல எந்த அளவுக்கு நம் மனைவி மீது நேசம் வைத்திருக்கிறோம், கணவர் மீது எப்படி நேசம் வைத்திருக்கிறோம். அதிகமாக விவாகரத்து பிரச்சனைகள் முஸ்லிம் சமூகத்துக்கு இடையில இப்படி வருது அதிகமா வருது. ஏன் வருது? இது போல சம்பவங்களை ஒருவருக்கொருவர் நேசிக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிற அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகள் நம்ம குடும்பத்துல பேசப்படாத காரணத்தினாலதான் இது மாதிரி சம்பவங்கள்ல அதிகமாக நடக்குது. அதனால வரக்கூடிய காலங்கள்ல அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த அளவுக்கு குடும்பத்தை பேணி நடக்க சொல்லியிருக்கிறார்களோ அந்த மாதிரி நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையை அமைத்து மறுமையில் வெற்றி பெறக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிருதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குடும்ப உறவுகளிலே அடுத்த முக்கியமான ஒரு விஷயம்
நம்ம பிள்ளைகளை வளர்ப்பது. பிள்ளைகளை ஒருத்தர் வளர்க்கணும்னா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தனது பிள்ளை பெறுவதற்காக அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார்களோ அந்த மாதிரி துவாவை நம்ம கேட்கணும். யா அல்லாஹ், எனக்கு சாலிகான நல்ல பிள்ளைகளை கொடு, அதுதான் பேசிக். அந்த விஷயத்தை நம்ம கேட்காம அந்த விஷயத்தை அடிப்படையை விட்டு விட்டு இந்த குழந்தைகளை நல்வழிப்படுத்தணும்னா எப்படி நல்வழியாக அல்லாஹ்விடத்திலே இந்த குழந்தை எனக்கு நல்ல பிள்ளையாக இருக்கணும், சாலிகான பிள்ளைகளா இருக்கணும்னு அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைக்காம நம்ம பிள்ளைகள் பிறந்தோன்னே நீ இப்படி இருப்பா, நீ இப்படி இருக்க மாட்டப்பா, நீ சொல்ற பேச்சு கேட்க மாட்டாப்பா அப்படின்னு சொல்லி அவர்களை ஒரு விதமாக அப்புறம் டிரான்ஸ்ஃபர் பண்றது முடியாத காரியம். ஆனால் குழந்தை பெறுவதற்கு முன்னாடியே முதலாவதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி துவா செய்தார்களோ அப்படி நமக்கு சாலிகான பிள்ளை வேண்டும் என்று முதல்ல துவா செய்யணும். அது இல்லாம குர்ஆன்ல அல்லாஹ் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நல்ல அடியார் அல்லாஹ்விடத்திலே கேட்ட ஒரு துவாவை, ஒரு கோரிக்கையை, தனக்கு பிள்ளைக்கு சொன்ன அறிவுரையை அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். ஒரு நல்ல அடியார் தன் பிள்ளைக்கு சொன்ன அறிவுரையை குர்ஆன்ல அல்லாஹ் பேசுறான். நம்ம பிள்ளைக்கு இது போல அறிவுரைகளை சொல்லி வளர்த்தா தான் நல்ல பிள்ளைகளாக முடியும். என்ன அறிவுரை சொல்றாங்க? யா புனை, என் அருமை மகனே, லா தஷ்ரிக் பில்லா, நீ இறைவனுக்கு ஒருபோதும் இணை கற்பிக்காதே. இணை கற்பிப்பது மிகவும் பாவமான காரியம். இந்த விஷயத்தை நம்ம சொல்றோமா? பிள்ளைகளை கூட்டு உட்கார வச்சு, பா நீ யாரப்பா வணங்குற? அல்லாஹ் தானே வணங்குற. எந்த விஷயமா இருந்தாலும் நீ அல்லாஹ்விடத்துல தான் கேட்கணும். அல்லாஹ்வுக்கு இணையா எதையுமே கற்பிக்க கூடாது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறோமா? ஆரம்ப காலத்திலே நீ உன் குரலை உயர்த்தாதப்பா, குரலை உயர்த்தினா அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. கர்வம் கொள்ளாத, வாழ்க்கையில கர்வம் கொண்டு நடக்காத, அல்லாஹ்வுக்கு கர்வம் கொள்றவன பிடிக்காது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து ஆரம்பத்திலே வளர்த்தாதான் அந்த பிள்ளை நல்லபடியான ஒரு பிள்ளையாக வளரும். அது இல்லாம ஒரு பிள்ளையை நல்ல ஒரு மற்ற விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்குறோம். நீ நல்ல கிரிக்கெட் பிளேயர் ஆகணும், நல்லா படிக்கணும், நல்ல இதாகணும், அதாகணும்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஆனால் ஒரு வீரமுள்ள பிள்ளையாக, வீரமுள்ள குழந்தையாக வளர்வதற்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம்னா அது கேள்விக்குறிதான். ஆனால் ஒரு சஹாபி ஜாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய தந்தை, இவருக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவருடைய தந்தையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். சாத் பின் அமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த சஹாபி அவர் ஒரு நல்லடியார்களா வாழ்ந்துருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அவங்களுக்கு இஸ்லாம் கிடைக்கல, ஆனால் கல்லை வணங்கக்கூடாது, இந்த சிலைகளை வணங்கக்கூடாது, இவங்களுக்கெல்லாம் இணைக்கரிக்க கூடாது, ஒருவரை அடித்து வாழக்கூடாது, இதெல்லாம் அவங்க வெறுத்து தன் பிள்ளைக்கு சொல்றாங்க, அறிவுரை சொல்றாரு. பா, இப்ராஹிமுடைய என்ன சொன்னாரோ அந்த மார்க்கத்தை நீ பின்பற்று, ஒரு தூதர் வருவார், அந்த தூதரை நீ பின்பற்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நல்ல அடியார் அல்லாஹ் அந்த சாத் பின் அபி வக்காஸ் சொல்றாங்க. சொன்னோடனே ஒண்ணு கூடுதலா சொல்றாங்க, இது போல ஒரு நபி வருவார், அவருக்கு நீ சலாம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதருக்கு நபி பட்டம் வருவதற்கு முன்னாடியே ஒருத்தர் இஸ்லாத்துல இருந்திருக்காரு. இந்த விஷயத்த அல்லாஹ்வின் தூதர் இடத்துல அவர் பையன் சொல்றாரு. சொன்னோடனே அவர் ஒரு சொர்க்கவாசின்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்றாங்கன்னா, ஒரு பிள்ளை வளர்வது போதே அவங்க எப்படி வளரணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கணும். இந்த அல்லாஹ்வின் தூதர் அந்த பிள்ளைக்காக துவா செய்யறாங்க. அந்த பிள்ளை எப்படி வளர்றாரு தெரியுங்களா? அல்லாஹ்வின் தூதர் போர்க்களத்துல நின்றாங்கன்னா அல்லாஹ்வின் தூதர் யார சொல்றாங்களோ அவர்களை நோக்கி அம்பு எறியக்கூடிய ஒரு வீரராக அந்த சஹாபி வளர்ந்துருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம பிள்ளைகளை வீரமுள்ள பிள்ளைகளாக எந்த விஷயமா இருந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ற விஷயமா பிள்ளைகளாக அமைவதற்கு அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.